ஹாய் ஹலோ ஒலி பீப்புள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். எல்லாருக்குமே பிலேட்டட் கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக கிறிஸ்மஸ் டைமில் நம்ம வந்து வீடியோ போட முடியல. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு ரிலீஸ் ஆன திரைப்படங்களும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம லேட்டாகவே ரிவ்யூ பண்ணுறோம். நிறைய பேர் வந்து இதுக்கு கமெண்ட் பண்ணுவாங்க, எல்லாரும் பேசுகிறத கேட்டு வந்து நீ வந்து பேசுகிறியாடா அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் நான் இன்றைக்கி தான், அதாவது December 27 ஈவினிங் 3:30 ஷோ தான் நான் வந்து இந்த படத்தை பார்த்தேன். கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்ற மைண்ட் செட் வந்து ஃபஸ்ட்டு எப்போ அப்படின்னா அந்த படத்தை பற்றின விஷயங்களை நம்ம கேள்விப்படுவோம் இல்லையா, ரிலீஸ்க்கு முன்னாடி அப்போயே வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்காகத்தான் இந்த படத்தை பார்த்தேன். இப்போ நம்ம வந்து அதை பற்றி பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் எழுத்தாளர் தமிழ் அவர்களுக்கு. ஏன்னா டானாக்காரன் படத்துலேருந்தே நம்ம வந்து அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபாலோவராக மாறிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். திரைப்படங்கள் அங்கங்கே நடிக்கிறார், அதெல்லாம் தாண்டி அவருடைய எழுத்துக்கு வந்து நம்ம எப்போவுமே, ஏன்னா ட்ரூ ஃபேக்ட்ஸ் இருக்கும். அதுவும் குறிப்பாக அவர் போலீஸ்லேருந்து வந்து போலீஸ் படங்கள் எடுக்கிறதுனால நமக்கு வந்து நிறைய ரியாலிட்டியோட கனெக்ட் பண்ணுற மாதிரியான விஷயம் வந்து அவருடைய எழுத்தில் இருக்கும் அப்படின்றத நான் ரொம்ப தீர்க்கமாக நம்புகிறேன். ஸோ அதே தான் வந்து எக்ஸாக்டாக இந்த படத்துலேயும் ரெப்ளிகேட் ஆகிருக்கு அப்படின்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. படத்துடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்றது படத்துடைய கண்டென்ட் தான் மக்களே. குறிப்பாக இந்த கதை ரொம்ப சிம்பிளான கதை, ரொம்ப ப்ரெடிக்டபிளான கதை. ஆனால் அந்த ப்ரெடிக்டபிளையும் தாண்டி ஒரு சில இடத்துல வந்து பின்னிவிட்டாங்களே அப்படின்ற மாதிரி சில காட்சி அமைப்புகள் இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம். அப்புறமா இந்த படத்துடைய இன்னொரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் பிரபாகரன் பின்னணி இசையில் வந்து மிரட்டி விட்டுருக்காப்புல. அது வந்து அந்த டைட்டில் கார்டு போடுவாங்க பாருங்கள், அங்கேருந்தே மனுஷன் இறங்கி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காப்புல. பாடல்கள் நல்லா இருக்குது. ஆனால் என்ன மேட்ரு அப்படின்னு சொன்னால் படத்துடைய அந்த ஸ்பீட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கொஞ்சம் அப்படி இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி விடுவோம் அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. பட் வேறு வழி கிடையாது. அந்த லவ் சீன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் மாண்டேஜாக வைக்கிறப்ப பாட்டு வச்சே ஆகணும் இல்லையா, அதுக்காக வந்து வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறமா இந்த படத்துடைய ஆர்டிஸ்ட் குறிப்பாக மூனார் ரமேஷ், அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 சீன் என்னமோ தான் வருவார். 2 சீன்லேயுமே மனுஷன் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவார் சூப்பராக. அவருடைய அந்த நடிப்பு ப்ளஸ் டைலாக்ஸ் அதை நம்ம வந்து சொல்லி ஆகணும். ஏன்டா முஸ்லீம் பேர் வச்சாலே அவனுக்கு வந்து குற்றவாளியாக தான் பார்ப்பீங்களாடா அப்படின்ற மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பயங்கரமாக பஞ்சிங்காக இருந்தது. வாழ்த்துக்கள். அப்புறமா ரொம்ப முக்கியமாக இன்னொன்றுன்னா, அண்ணன் தமிழ் அவர்கள் வந்து ஒரு தீவிரமான ஒரு தமிழ் தேசியவாதி. ஸோ அதனால் அவருடைய படங்களில் வந்து கண்டிப்பாக தமிழ் தேசியத்தை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் இல்லாமல் போனால் தான் ஆச்சரியம். அப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்தில் டைலாக்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து டே தம்பி அப்படின்னு சொல்லி ஒன்று வரும். இது வந்து நான் ஏற்கனவே டானாக்காரன் படம் பார்த்துட்டு ஒரு ரிவ்யூ சொல்லிடுறப்போ நான் வந்து சொல்லியிருந்தேன், அடிக்கடி தமிழ் அவர்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை வந்து டே தம்பி அப்படின்றது வந்து ரியல் லைஃப்லேயுமே அவர் அப்படித்தான் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதை எக்ஸாக்டாக இந்த படத்துலேயும் அந்த கேரக்டர்ஸோடு அப்படியே ஜெல் பண்ண வச்சுருக்கிறாரு. வாழ்த்துக்கள். அப்புறமா இது விக்ரம் பிரபு அவர்களுக்கு 25வது படம். இந்த 25 படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விரல் விட்டு எண்ணிடலாம் இந்தந்த படங்கள்லாம் அவருக்கு வந்து சிறப்பாக அமைஞ்சுது. அதுலேயும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் அந்த 25 படத்துலையுமே அவருக்கு கரெக்டாக அமைஞ்ச ஒரு கேரக்டர் அப்படின்னு சொன்னால் நான் இந்த படத்தை தான் சொல்லுவேன். அது அந்த இன்ட்ரோ காட்சியிலேருந்து ஒவ்வொரு காட்சியிலையுமே அவ்வளவு சூப்பராக பொருந்திருந்தார். அந்த கேரக்டருக்கு கதிரவன் அப்படின்ற கேரக்டருக்கு வந்து பக்கா 10 பொருத்தமும் பக்காவாக இருந்துச்சு அப்படின்றது என்னுடைய பாயிண்ட்டு. அப்புறமா நம்ம ப்ரொடியூசர் லலித் சாருடைய பையன் சூப்பரான இன்ட்ரோ, அருமையான அவருக்கு வந்து ஒரு டெபியூ அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு யதார்த்தமாக ரொம்ப அப்பாவியான அந்த முகத்துக்கு வந்து அருமையாக கச்சிதமாக பொருந்திருக்கிறாப்புல. வாழ்த்துக்கள். அடுத்தடுத்த படங்களில் இன்னும் வேறு பரிமாணத்தில் அவருக்கு வந்து நிறைய சான்சஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். சான்ஸ் கிடைக்கலனா கூட அவர் அப்பாவே இருக்கார், கண்டிப்பாக பணம் போட்டு ப்ரொடியூஸ் பண்ணிடுவார் அப்படின்றது என்னுடைய பாயிண்ட்டு. நமக்கும் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு பார்க்குறோம். சரி ஓகே விடுங்க, நம்ம அப்பா ப்ரொடியூசர் இல்லையே. ஓகே, எனிவே வாழ்த்துக்கள் தம்பி. அடுத்த கட்டத்துக்கு போங்க. வேறு இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் கண்டுக்காதீங்க சரியா. இதெல்லாம் நாங்கள் வந்து எங்களுடைய மனக்குமுறல்களை வந்து அப்பப்போ நம்ம சொல்லுவோம். பட் உண்மையிலேயே சூப்பராக நடிச்சிருந்தீங்க. அதுமாதிரி அந்த ஹீரோயின் அனிஷ்மாவா சம்திங், அவங்க பேர் கரெக்டாக தெரியல, சூப்பராக இருந்தாங்க, அழகாக இருந்தாங்க, ப்ளஸ் அழகாகவும் நடித்தாங்க. அதுவும் அந்த கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி அந்த சீக்வன்ஸில் வந்து சூப்பர். அதே மாதிரி இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே செம்ம சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எங்கேயுமே லேக் அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் எதுவுமே தெரியல. இன்ஃபேக்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயுமே அந்த லவ் போர்ஷன்ஸ்லாம் இருக்கும்.
இருந்தாலுமே வந்து படத்தில் எங்கேயுமே வந்து அது ஸ்பீடு குறைஞ்ச மாதிரி தெரில. ஆனால் செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் இந்த பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு அந்த நீலோத்தி சாங் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் எனக்கு வந்து என்னடா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பாட்டு வந்து கொஞ்சம் ஸ்பீடை குறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காட்சிகள் வந்து கொஞ்சம் அடடா இந்த படத்துக்கு இது தேவையில்லையாடா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு வரதான் செய்யுது. ஆக்சுவலாக நான் படம் ப்ரெடிக்டபிள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, எஸ் ப்ரெடிக்டபிள் தான். பட் என்ன அப்படின்னு சொன்னால், நான் ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன், ஆனால் இயக்குனர் வேற ஒரு விஷயம் ஒன்று வச்சுருந்தாரு அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி. அது உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. ஸோ என்னென்னா, எல்லா போலீஸ்காரங்களும் கெட்டவங்க கிடையாதுரா, தன்னுடைய குறைஞ்சபட்ச அதிகாரத்தை கூட இங்கே வந்து நல்லதாக பயன்படுத்துறதுக்கு ஒரு சிலர் இருக்காங்க. ஆனால் அந்த ஒரு சிலரை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் இப்போ வந்து நம்ம மக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் எல்லாருமே நம்ம பொத்தாம் பொதுவாக குறை சொல்லக்கூடாது. நல்லவங்களும் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருப்பாங்க. அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், மற்ற எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், ஏன் அரசியலில் கூட இருக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல போலீஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு உதாரணமாக இந்த படத்தை வந்து எடுத்து வச்சிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் ரியாலிட்டியில் இந்த அளவுக்கு விக்ரம் பிரபு சார் அளவுக்கு இறங்கி ஒருத்தங்க வந்து ஒரு குற்றவாளிக்காக, ஒரு கைதிக்காக, விசாரணை கைதிக்காக வந்து இவ்வளோ தூரம் இறங்கி பண்ணுவாங்களா அப்படின்றது கேள்விக்குறி தான். இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு மக்களே இந்த சிறை படத்தை பொறுத்த வரைக்கும். இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5க்கு 3.25 கொடுப்பேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸ் ஒரு வீடியோஸை ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இருந்தாலும் நான் ஏதோ ஒரு நல்ல எஸ்டாப்ளிஷ்டு ஹீரோ, எனக்கு வந்து ஹீரோயின் வந்து அவங்கள போடுங்க இவங்கள போடுங்கன்னு சொல்லாமல், இந்த கதைக்கு என்ன வேணும் அவங்கள கண்டிப்பாக பெருசாக யூஸ் பண்ண போகிறதில்ல. ஒரு சில சீன்ஸ் தான் அவங்க வரவே போகிறாங்க, ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும்தான், மாண்டேஜ் தான். அதனால் பரவாயில்லைங்க, யாராக இருந்தாலும் நான் ஹீரோயினாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணியிருக்காரு பாருங்கள் விக்ரம் பிரபு சார். சூப்பருங்க, வாழ்த்துக்கள். உண்மையிலேயே அவங்களும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சுங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு மொத்தமே 5 சீன் தான் இருக்கும். எனக்கு அந்த ஹீரோயின் தான் வேணும், எனக்கு இந்த ஹீரோயின் தான் வேணும். ஆக்சுவலாக மார்க்கெட்டுக்காக போடுவாங்க, பட் எந்த ஹீரோ அப்படி வம்படியாக கேட்பாங்க அப்படின்னு நான் சொல்லலை. பட் இருந்தாலும் தன்னுடைய 25வது படத்தில் நல்ல எஸ்டாப்ளிஷ்டான ஒரு ஹீரோயின் அப்படின்லாம் இல்லாமல், கதைக்கு யார் தேவையோ அவங்களுக்கு இவ்வளோ தான் வேல்யூ, இவ்வளோ தான் இந்த கதைக்கு வந்து அவங்க தேவைப்படுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஹீரோயின் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்களா, சபாஷ், வாழ்த்துக்கள். அடுத்தடுத்து இன்னும் நிறைய படங்கள், வெற்றி படங்கள் அவங்களுக்கு அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நம்மளுடைய சவுத் சினி டாக்கீஸ் சேனல் சார்பா.